இது ரெண்டுல ஏதாவது சீட்டடு ஓப்பன் பண்ணு. கம்மி. இன்னைக்கு அம்மாவுக்கு பெடிக்யூர் பண்ண போறோம். இன்னொரு ஷீட் என்னன்னு பாரு. அம்மாக்கு பிரியாணி மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு பெடிக்யூர் பண்ண போறோம் அம்மாக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி வீட்டிலே பெடிக்யூர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு ரொம்ப நாளாக அம்மாவுக்கு ஒரு ஸ்கின் கேர் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து அம்மாவுக்கு பெடிக்யூர் பண்ணால் எப்படி இருக்கணும்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா அம்மாவோட காலில் வந்து நிறைய வெடிப்பு இருக்கும். ஏன்னா அவங்க அதிகமாக தண்ணியில் நின்று வேலை செய்கிறதுனால. நான் டான் படத்தில் கூட அப்பாவுக்கு வந்து காலை பார்த்தா தான் கஷ்டம் தெரியுமாங்க. அதே மாதிரி அம்மா காலையும் பார்த்தீங்கன்னா அவங்க பட்ட கஷ்டம் தெரியும். உண்மையிலே அவ்வளோ வெடிப்பு இருக்கும் அம்மா காலுங்க. யாரை வேணால் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மேக்ஸிமம் இருக்கும், மேக்ஸிமம் மதருக்கு. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வந்துட்டு நல்ல ஒரு காலை மசாஜ் பண்ணி அவங்க காலை வந்துட்டு ஃபுட் கேர் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சோண்டு லெமனு, கல்லுப்பு, அதுக்கு ராக் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சம் ஷாம்பு போட்டேன். என்ன ஷாம்பு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், என்ன பிராண்ட் ஷாம்பு வேணால். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம காலை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சோக் பண்ணி விட்டுறணும். பண்ணலாமா? ஓகே. இப்போ அந்த 10 மினிட்ஸில் நல்லா நம்ம கால் வந்துட்டு நல்லா வந்து சாஃப்ட் ஆயிரும். அதாவது ஊறிடும்பாங்களா, அந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வீட்டில் ஒரு ஸ்க்ரப்பர் வந்து ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பர் இல்லையா நார் ஏதாவது வச்சுக்கோங்க. அந்த பீர்க்கங்க நார் ஏதாவது ஒரு நார் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி காலை ஃபுல்லாக வந்துட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த லெமன் வாட்டரில் போட்டதுக்கே எங்கள் அம்மாவோட கொலுசு வந்துட்டு ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிட்டு, என்னென்னா வந்துட்டு நல்லா பிரைட் ஆகிடுச்சு கொலுசு கலரே. ஸோ அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குங்க. ஏன்னா அந்த கல்லுப்பும் லெமனும் வந்துட்டு அவ்வளோ ஒரு வந்து காலை வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஒரு பிரைட்டன் பண்ணும். அதே இல்லாமல் அழுக்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. சும்மாவே நீங்கள் சாதாரணமாகவே காலை வந்து கல்லுப்பை ஹாட் வாட்டரில் போட்டு வச்சிங்கன்னா லெமனை ஊற்றி, அதுக்கே வந்து நம்ம கால் வலியெல்லாம் சரியாக போய் நம்ம கால் அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஆகும். இது நீங்கள் சும்மா இருக்கும்போது இதை மட்டும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த ஃபுல் ஸ்டெப்பை வந்துட்டு உங்களால் செய்ய முடியலன்னா இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லாவே வந்துட்டு ஃபுல்லாக கால் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த வெடிப்பு வந்து நல்லாவே வரதை பார்க்கலாம். எப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி பவுடர் மாதிரி வரும் நம்ம கையிலே, அந்த டெட் ஸ்கின்லாம் வரும். நீங்கள் இதை நல்லா பண்ணும் போதே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இந்த வெடிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும்னாச்சு நீங்கள் வீக்லி ட்வைஸ் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வெடிப்பு இருந்த மார்க்கே தெரியாமல் போயிருங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணும், இதை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு லெமன் ஊற்றி அந்த லெமன் சேவ் பண்ணி வைக்க சொன்னால அந்த லெமனோட தோலை மட்டும் வச்சு நல்லா கால் ஃபுல்லாக ஒரு மசாஜ் கொடுக்க போகிறோம். இது என்ன பண்ண போகுது, நம்மளோட ஸ்கின்னோட அழுக்கு பார்ட்டெல்லாம் எடுத்துரும். அழுக்கெல்லாம் எடுத்துட்டு நமக்கு அந்த கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது ஒரே நாளில் இது எதுவுமே நடக்காது. இது ரெகுலராக பண்ணும்போது தான் அது வந்து உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். இது அந்த அந்த கணுங்காலில் பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த டேன் பார்ட் அதெல்லாம் வந்து நல்லாவே இது க்ளீன் பண்ணுங்க. நீங்களே நான் பாருங்களேன், இந்த வீடியோவில் பண்ணும் போதே அம்மாவுக்கு பிஃபோர் ஆஃப்டருக்கே சூப்பராக இருக்கும். அம்மாவுக்கு இதை பண்ணி அவங்க வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே அவங்க காலை பார்த்து ஐயோ என் கால் நல்லா வெள்ளையாயிடுச்சு சாஃப்ட் ஆகிடுச்சுன்ட்டே இருந்தாங்க. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி நகத்தில் இருக்க கேப்பில் எல்லாத்துலேயும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நகத்துக்குள்ளே இருக்க அந்த அழுக்கு, அது இல்லாமல் நிறைய பேர் இந்த சொத்தையாக இருக்கும், அதெல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும். அது இல்லாமல் இந்த நகத்தை வந்து சாதாரணமாகவே லெமன் போட்டு நம்ம நெய்யில் வந்து அடிக்கடி வந்துட்டு இப்படி பண்ணுறப்போ நம்ம நெயில் வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா, அது நகம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரும், அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகாது. இது ஒரு டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஒரு குட்டி மசாஜ் கொடுத்தேன். இந்த மசாஜ் எதுக்குன்னா வந்து இது வந்து நம்ம காலை இந்த மசாஜ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன மசாஜும் கொடுத்தேன். இந்த ஸ்டெப்பை வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஓனாக செய்யும்போது இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா வந்து காலை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கே நல்ல பிரைட்டனாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இப்போ ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு காட்டன் டவலை வச்சு நம்ம காலை நல்லாவே வந்துட்டு காலை நல்லா வந்துட்டு தொடச்சி நல்லா ட்ரை ஆக்கிக்க போகிறோம். இப்போ வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நம்ம சுகர் எடுத்துக்கிறேன், லெமன் எடுத்துக்கிறேன், ஷாம்பு எடுத்துக்க போகிறேன். இது மூணுமே வந்து சூப்பராக வந்து ஸ்க்ரப் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி முடிக்கும் போது நல்ல கால் சாஃப்டாகவும் ஆகும். அதே மாதிரி அந்த டேனை வந்து நல்லா ரிமூவ் பண்ணுங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம நல்ல காலில் ஊற்றி நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறோம். நல்லா அதுக்குன்னு போட்டு அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக மெதுவாக நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்பவே நல்லா வந்து இதுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. அட்லீஸ்ட் உங்களால் இந்த ஃபுல்லாக இந்த 4 ஸ்டெப்பே உங்களால் செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த 1 பார்ட்டு, இந்த ஸ்டெப் 2 மட்டும் இந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் செய்யுங்க. இதுவே உங்கள் காலில்
காலில் இருக்க அந்த டேனு, அதே மாதிரி கால் வந்து ட்ரையாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபுல்லாகவே க்யூர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை நல்லா பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு வாஷ் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்படியே வாஷ் பண்ண 5 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிடுறோமா, அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருணுங்க காலை. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும்போது இந்த 2-3 ஸ்டெப்லேயே கால் நல்லா சாஃப்டாகிருங்க, நல்ல பிரைட்டன் ஆகும். நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெமனோட அந்த தோல் யூஸ் பண்ணி தாங்க நான் இதை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறேன். ஸோ இப்படி க்ளீன் பண்ணும் போது நல்லாவே டர்ட் வரும். இந்த நெயிலை நல்லா இப்படி பண்ணுற போது நெயில் நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி நெயில் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆக இது ஹெல்ப் பண்ணுங்க. லெமன் வந்து ஒரு நல்ல நெயில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3 வந்துட்டு ஒரு பிரைட்னிங் பேக் பார்க்க போகிறோம். இதுக்கு ரைஸ் ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரைஸ் ஃப்ளவர் மாதிரி ஒரு ஸ்கின் பிரைட்னிங் வந்து ஒரு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒயிட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட் கிடைக்காது. ஸோ ரைஸ் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, அதாவது அரிசி மாவு எடுத்துக்கோங்க, அதில் ஹனி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதில் பால் கலந்துக்கோங்க. ரா மில்க் இருந்தால் அது பெட்டர், இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் மில்க் கூட சேர்த்து ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் டேன் ஆகிருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சும்மா கையிலே இப்படி பண்ணிங்கனாலே உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் நல்லா காலை வாஷ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்ல பிரைட்டாக ஆச்சுங்க. எங்கள் அம்மாவே ஷாக் ஆனாங்க, என்ன இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. ஏன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே எங்கள் அம்மா கால் சாஃப்டாகவும் இருந்திருக்கு, ட்ரைனஸாக இல்லாமல் நல்லா இருந்துச்சுங்க. ஃபைனலாக வந்து நான் ஒரு நெயில் பாலிஷ் போட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு விட்டுட்டேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து உங்களுக்கு நல்லாவே அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்க யூஸ் ஆகும். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பிரைடுன்னா இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அந்த மாதிரி ஸ்டேஜுக்கெலாம் வீக்லி ட்வைஸ் இதை யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த ஒரு 1 மந்த்லேயே உங்கள் கால் நல்ல ஒரு டேன் ரிமூவ் ஆயிரும். அந்த வெடிப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அந்தெல்லாம் ரிமூவ் ஆகி சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் நார்மலாகவே வந்துட்டு இதை வெறும் ஹாட் வாட்டரை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம காலை டிப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சோப் பண்ணி எடுத்திங்கனாலே நம்ம கால் நல்லா சாஃப்டாக இருக்கும். எண்டில் எங்கள் அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பை சொல்லிக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேன். அம்மா எப்படி இருக்கும் கால் இப்போ? சூப்பரா பிடிச்சிருக்கா? ஓகே, அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை.